ரியாலிட்டி செக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது நம்ம என்னதான் மேலே பறந்துக்கிட்டு இருந்தாலும், நம்மளை பற்றி ஒரு அனுமானத்தை வச்சுருந்தாலும் கூட உண்மை அது கிடையாது பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை அப்பப்போ நம்ம தலையில் ஒரு தட்டி உட்கார வைக்கும். அந்த மாதிரி தட்டி ஒரு உட்கார வச்சாச்சு இப்போ பாண்டியனை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் செஞ்ச காரியங்கள், பாண்டியன் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே தான் ஒரு நல்ல அப்பாங்கிறதுக்கு ஆப்போசிட்டாக தான் பல நேரங்களில் இருக்கும். பிள்ளைகளுடைய அவங்களுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்காமல், அவங்களோட எண்ணத்தை புரிஞ்சிக்க ட்ரை கூட பண்ணாமல் தான் நினச்சது மட்டும்தான் அப்படிங்கிறத அவங்க பல தடவை பண்ணியிருக்காரு. இதே செந்தில் இந்த வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி எப்படிலாம் பேசியிருக்காருன்னு தெரியும். அதே மாதிரி அந்த வேலைக்கு எக்ஸாம் எழுத போகிறது அன்னைக்கு காலையில் கூட எப்படி ஒரு குத்தி காமிச்சு அனுப்பிவிட்டாருங்கிறது தெரியும். 1 லட்ச ரூபா பணம் வேணும் வேலைக்காக அப்படின்னும் போது லஞ்சம் கொடுக்கறது தப்புன்னு தான் சொல்லலாம். ஆனால் 1 லட்ச ரூபாயா ஏடா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தார். இப்போ கடைசியில் என்ன ஆகிப்போச்சு, மீனா தான் பணத்தை கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சதுனால இப்போ பிரச்சனையாகிட்டு இருக்கும் பொழுது இப்போ மாற்றி சண்டைகளும் பிரச்சனைகளும் நடந்துகிட்டு இருந்து என்னை பற்றி என்னப்பா நினைப்பாங்க உங்கள் அப்பா, அவருக்கு தெரிஞ்சால் என்ன நினைப்பார், ஒரு நல்ல அப்பா இப்படி பணம் கொடுக்கல நினைக்க மாட்டார். அப்படின்னா நீங்கள் நல்ல அப்பாவா? கேட்டால் முறை நீங்கள் கொடுத்துருப்பீங்களா? முறை என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? மீனா எதுக்கு திட்டு வாங்கிட்டு இருக்கான்னு தெரியுமா? நான் 10 லட்ச ரூபா கார் வாங்கின பணத்தை கொண்டு போய் நான் தொலைச்சிட்டேன்னா நான் என்ன பண்ணிட்டேன், அதை கொண்டு போய் என் மாமனார்கிட்ட மீனாட்ட கேட்காம கொண்டு போய் கொடுத்ததுனால இப்போ அவங்க திருப்பி பணத்தை கேட்கும் பொழுது, அந்த அத்தை கேட்கும் பொழுது பணம் இல்லைங்கிறதுனால வேறு வழி இல்லாமல் மீனா லோன் போட்டு கொடுத்தா. மீனாவுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, புரியுதா? அப்படிங்கும் போதே கோமதி பலர்பலன்னு அறைய ஆரம்பிச்சிடுறாங்க. செந்தில் என்னடா பேசுகிற நீ அப்படின்ட்டு இருக்கும் போதே உண்மையை தானே சொல்கிறேன், நான் என்னப்போ தப்பாக பேசினேன் அப்படின்னு இவர் கடும் கோபத்தில் உள்ளார எல்லாத்தையும் சேர்த்து பேச ஆரம்பிக்கிறார். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு முக்கியமான விஷயமா அப்படின்னு பார்த்தா, நீங்கள் நல்ல அப்பாலாம் கிடையாது, நீங்கள் நல்ல அப்பான்னு நீங்களே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அதுக்கு உண்மை அப்படியே எதிர்மாறாக இருக்குது. நீங்கள் ஏதோ பாசம் காட்டுறேன், அது காட்டுறேன், இது காட்டுறேன், நீங்கள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வெளியே போய் கேட்டு பாருங்க, நீங்கள் வெளியே போய் கேட்டு பார்த்தா எவ்வளோ நல்ல அப்பா இருக்காங்க, நீங்கள் அப்போ இந்த மாதிரி ஒரு ஆள் கிடையாது அப்படின்னு செந்தில் முதல் தடவையாக வெகுண்டு எழுந்து எல்லாத்தையும் பேசிடுறாரு. இதுக்கு கூட கொஞ்சம் கதிர்லாம் சப்போர்ட் பண்ணாலும் கூட இதை சரவணா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண போகிறதில்ல. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த கதை போகிற போக்கில் என்னென்ன விஷயங்கள் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். கூடவே அப்படியே இன்றைக்கி செந்தில் பேசின வார்த்தைகள், பேசின விதம் சரியா இல்லையா, உங்களுக்கு என்ன தோணுது, பாண்டியன் நல்ல அப்பாவா இல்லையாங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே மறக்காமல் இடம் பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பார்க்குற சீரியல்களில் உங்களுக்கு இப்போதைக்கு பிடிச்ச சீரியல் எதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.